கண்ணகி நகர் என்றாலே கிரைம் என்ற மோசமான அடைமொழி தற்போது மாறிவிட்டதாக ஆசிய அளவில் தங்கப்பதக்கம் என்ற கபடி வீராங்கனை கார்த்திகா தெரிவித்துள்ளார். கண்ணகி நகர் மக்களின் உற்சாக வரவேற்புக்கு இடையே நமது செய்தியாளரிடம் பேசிய அவர், கண்ணகி நகரை சேர்ந்தவர் என்று பெருமையாக சொல்லுங்கள் என்று உரக்க கூறினார். நீங்க எத்தனை வருஷமா கபடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணகி நகர்ல கபடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணகி நகர்ல எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லா திறமையான ஆட்களும் இருக்காங்க. ஆனா இங்க கொஞ்சம் போதிய வசதிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாடு அரசு இதை என்னோட வெற்றியை எல்லாரோட வெற்றியுமா எடுத்து இதெல்லாம் இன்னும் எங்க கண்ணகி நகருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களை மாதிரி நிறைய எங்க டீம்ல இருந்து மட்டுமே 11 பேருக்கு மேல இந்த வருஷத்துல மட்டுமே நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆஃப் கிரவுண்ட் தான் மேட் இருக்கு. அதுவும் மண்ணு மேட் தான், மண்ணு கிரவுண்டு தான். எங்களுக்கு மேட்டே இல்லை. அதனால இப்போ மேட்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் கோச் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு எங்கள் தரன் சார் கிட்ட பேசி நிறைய புஷ் பண்ணி எங்களை இந்த இந்தியாவுக்காக விளையாட வச்சிருக்காங்க. நாடு முழுவதும் கண்ணகி நகர் கார்த்திகான்னு பரவலா ஃபேமஸா பேசப்படுது. அந்த அடைமொழி நீங்க எப்படி பாக்குறீங்க? வருங்காலங்களில் உங்களுக்கு இணையாக விளையாடக்கூடிய வீராங்கனைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஏன் அடமொழியா வர ஆரம்பிச்சதுன்னா, கண்ணகி நகர்னாலே கிரைம் அப்படின்னு தான் சொல்லி பழகிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ணகி நகர்ல எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் விளையாடுறோம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான கோச்சிங் இல்லை, சரியான கிரவுண்ட் இல்லை. அவங்களுக்கு நிறைய பற்றாக்குறையினால அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு அளவுக்கு மேல அவங்களால மூவ் பண்ண முடியல. ஆனா இப்ப எங்க கோச் மாதிரி ராஜு சார் மாதிரி நிறைய இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களால நிச்சயமா கண்ணகி நகர்னா எல்லாருமே கண்ணகி நகரை வெளியே போய் வேலை கேட்கறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப நான் கவர்மெண்ட் ஜாப் போறேன். இப்ப நான் பெருமையா சொல்லுவேன், எங்க கண்ணகி நகர் மக்களையும் பெருமையா சொல்லுவேன். நான் யாருன்னா கண்ணகி நகர் ஆளு அப்படின்னு சொல்லுவேன். முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கீங்க. எவ்வளவு நேரம் சந்திப்பு நடந்துச்சு? என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? சார், ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட நாங்க பேசியிருப்போம். சார் இது மாதிரி கண்ணகி நகர்ல என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு.